அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸாம்பிள் 2.8 நிறுவுக 2 + i√3 + 2 - i√3 ஒரு மெய் எண். அப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு முதல்ல இந்த கலப்பு எண்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்னு ஒன்று இருக்குமா, அதை நம்ம படிக்கணும். படித்து அது மனசில் வச்சுக்கிட்டோம். அதை மனசில் வச்சா தான் இந்த பண்புகளையும், இது ஃபார்முலான்னு சொல்லலாம், இது கூட ஒரு ஃபார்முலா தான், ஃபார்முலாவும் சொல்லலாம், பண்புகளும் சொல்லலாம். பண்புகளை நம்ம என்ன செய்யணும், இந்த ப்ராப்ளத்துக்குள்ளே நம்ம அப்ளை பண்ண முடியும். பாருங்கம்மா, இசட் பார் ஈக்குவல் டு இசட் எனில் இசட் ஒரு மெய்யன். அதாவது இதனுடைய இசட்டோட இசட் பார் எடுத்து இசட் பார் ஈக்குவல் டு இசட் ப்ரூஃப் பண்ணாலே இசட் ஒரு மெய்யன்னு சொல்லுவாங்க. z1 + z2 ஹோல் பார் தட் இஸ் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார். தேர்டு z பவர் n ஹோல் பார் ஈக்குவல் டு z பார் பவர் n. இந்த மூணையும் நீங்கள் முதல்ல படித்து வச்சுக்கணும். படித்து வச்சுட்டு இதை நம்ம ப்ராப்ளத்துக்குள்ளே அப்ளை பண்ணுவோம். முதல்ல இசட் என்ன கொடுத்துருக்கோம், 2 + i√3 பவர் 10 2 - i√3 பவர் 10. இப்போ ஓர் மெய் எண் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ முதல்ல இசட் பார் எடுப்போம். இசட் பார்னா 2 + i√3 ஹோல் பவர் 10 ப்ளஸ் 2 - i√3 பவர் 10 த ஹோல் பார் எடுத்துட்டு, இப்போ இது ஹோல் பார்னால் டிவைட் பண்ணலாம், அப்படி தானே. அப்போ இதையும் டிவைட் பண்ணுவோம். 2 + i√3 பவர் 10 ஹோல் பார் ப்ளஸ் 2 - i√3 பவர் 10 த ஹோல் பார். தென் நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், இசட் பவர் என் ஹோல் பார்னால் இசட் பார் பவர் என். அப்போ 2 + i√3 பார் whole power 10 plus 2 - i√3 bar whole power 10. அம்மா இதில் ஃபஸ்ட்டு this go to this எந்த ப்ராப்பர்ட்டினா by 2. ஓகேம்மா, இந்த இதிலேருந்து எப்படி கொண்டு போகிறோம் அப்படின்னா by 3 பார்த்தீங்களாம்மா. ஃபஸ்ட்டு இசட் எடுக்கும். இசட் அந்த கிவன் ப்ராப்ளத்தில் என்ன இருக்குது, இந்த இசட்டை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு மேலே இசட் பார் ஹோல் பார் போட்டு அதை டிவைட் பண்ணுறோம். பாருங்கள், z1 + z2 த ஹோல் பார் ஈக்குவல் டு z1 பார் ப்ளஸ் z2 பார். இந்த ஹோல் பாரை நம்ம டிவைட் பண்ணிட்டோம், z1 பார் ப்ளஸ் z2 பார். அப்புறம் தென் நெக்ஸ்ட்டு இதை என்ன செய்கிறோம், பாரை உள்ளே கொண்டு வரோம். பாருங்கள், இசட் பவர் என் ஹோல் பார்னால் இசட் பார் பவர் என். அப்போ பாருங்கள், 2 + i√3 பவர் 10 பார்னா 2 + i√3 ஹோல் பார் 10 ப்ளஸ் 2 - i√3 பார் 10. ஓகேவா, இது தட் இஸ் by 3. இப்போ நம்ம என்ன செய்யணும்னா தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ என்ன செய்யணும், பார்னா இதனுடைய கான்ஜுகேட் என்ன பாருங்கம்மா, 2 - i√3 பவர் 10 ப்ளஸ் 2 + i√3 பவர் 10. அதாவது இந்த பார்னா இந்த பார்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இந்த ப்ளஸ் மைனஸாக மாறுது. பாருங்கம்மா, பாருங்கள், இந்த பார்லேருந்து நெக்ஸ்ட்டு ஸ்டெப் கொண்டு வந்திருக்கேன்னா, அப்போ இந்த ப்ளஸ் மைனஸாக மாறுது. இந்த பார் எடுக்கிறோம், அப்போ அந்த மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ பாருங்கள், இசட் என்னது, தட் இஸ் ஈக்குவல் டு 2 + i√3 பவர் 10 ப்ளஸ் 2 - i√3 பவர் 10 தட் இஸ் ஈக்குவல் டு, பாருங்கள், 2 + i√3 பவர் 10 ப்ளஸ் 2 - i√3 பவர் 10 தட் இஸ் ஈக்குவல் டு இசட். நம்ம ஸோ therefore இசட் பார் ஈக்குவல் டு இசட். பார்த்தீங்களாம்மா, இசட் பார் தானே. இசட் பார்லேருந்து நம்ம ஸ்டெப் பை கொண்டு இங்கே பாருங்கம்மா, தட் இஸ் ஈக்குவல் டு ஸ்டெப் பையை கொண்டு இசட் பார் ஈக்குவல் டு இசட். ஸோ இங்கே ப்ராப்பர்ட்டி என்ன கொண்டு இருக்கு, இசட் பார் ஈக்குவல் டு இசட் எனில் இசட் ஓர் மையன். ஸோ இங்கே பாருங்கள், இசட் பார் ஈக்குவல் டு இசட். ஸோ therefore
இசட் ஓர் மெய்யெண். ஓகேவாம்மா? முதல்ல வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், ஃபஸ்ட்டு இந்த இசட்டை வந்து நம்ம எழுதுகிறோம். எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த பண்புகள் 1, 2, 3 பண்புகளை நம்ம அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணி ஃபைனலாக இசட் பார் ஈக்குவல் டு இசட்டுவோம். ஸோ இசட் வந்து ஒரு மெய்யெண். ஓகேவா? இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிங்கம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.